Hi students, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3ல மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த டாபிக் வச்சுட்டு என்ன மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படின்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயோ வைக்கும்போது ஸோ ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. எப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்ட்டிக்கிள் வந்து அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜு ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இதே இந்த Q வந்து ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆனால் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணார். ஸோ இது டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்லாம் நிறையா ஆகிருக்கும். நம்ம கூட அந்த ஒரு பாயிண்டில் இன்ஃபேக்ட் அந்த கூலும்ஸ் லெவலில் வந்து கூட நான் பார்த்துருப்போம். எப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையோ மூவ் ஆகுதோ அப்போ வந்து ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் V வெக்டார். இது வந்து ஒன்லி ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது க்ரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு. அதே அடிஷ்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு E வெக்டார் ப்ளஸ் V வெக்டார் கிராஸ் என்னது V வெக்டார். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஃபீல்டும் இருக்கும்போது க்ரியேட் ஆகக்கூடிய ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ இதுக்கான ஒரு சிம்பிள் டயக்ராம் நான் போட போகிறேன். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய 3.44 அந்த டயக்ராமு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 3 டைமென்ஷனல் ஃபார்மேட்டில் போடுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸு, இது வந்து ஒய், இது வந்து இசட். ஸோ இசட் டைரக்ஷனில் தான் நான் ஃபைண்ட் அவுட் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐ கன்சிடர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாயிண்டில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் வச்சுருக்கேன் இப்போ மிட் பாயிண்ட் ஓவில். ஓகே, அப்போ அந்த பார்ட்டிக்கிள் ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகுது. தட் இஸ் ஒரு ஆங்குலரில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த பார்ட்டிக்கிள் மூவ் ஆகிறதுக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா. அப்போ ஒரு வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிக்கிள் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஃபார்முலா என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு கிராஸ் ப்ராடக்ட்டு. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னாவே சைன் தீட்டா. அப்போ ரெண்டு வெக்டார் வந்து கிராஸ் ப்ராடக்டில் இருக்கும்போது மூணாவது வெக்டார் வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்போ V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்போ இந்த தம் ஃபிங்கர் எதை காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னா வியோட டைரக்ஷனில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா இப்போ வியோட டைரக்ஷனில் இருக்குது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் நோக்கி இருக்குது. அப்போ இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, V வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ அப்போ இது பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த 3 டைமென்ஷனல்லாம் அப்போ இந்த எக்ஸ் டைரக்ஷனில் தான் அந்த ஃபோர்ஸு க்ரியேட் ஆகும். ஓகே, ரைட். அப்போ இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், V sin தீட்டா. ஏன்னா ஆப்போசிட் தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து V sin தீட்டான்னு கிடச்சிரும். ஓகே, சரி. இதுவே ஒரு வேளை வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, இப்போ இதுவே நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா, இப்போ பாரு எக்ஸு ஒய் இசட். இப்போ இது வந்து அவுட்வேர்டில் இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல -Q அப்படிங்கிற சார்ஜஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஸோ ரெட் ஆங்கிளில் மூவ் ஆகுது. அப்போ தீட்டா
அப்போது இது ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அப்போ கன்சிடர் இசட் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸ் ஓகே அதேமாரி வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ அப்போ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இது ரொட்டேட் பண்ணும்போது அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே சொன்னது புரிஞ்சாக்கண்ணே. ஸோ இதுதான் அந்த உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஸோ 3.44ஓட டயக்ராம். ஸோ அப்போ பேஸ் ஆப்போசிட் காம்பனண்ட் வந்து வி சைன் தீட்டா தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி வந்து ஒவ்வொன்றா டிஃபைன் பண்ணார் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸோ எதெல்லாம் டைரக்ட்லி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ என்னுடைய கொஷின்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு சார்ஜ். ஏன்னா அந்த சார்ஜ் வந்து அந்த பார்ட்டிகளில் அந்த சார்ஜ் பார்ட்டிகள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸு கிடைக்கிது. அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு சார்ஜ். ஸோ ரெண்டாவது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த சார்ஜ் பார்ட்டிகள் மூவ் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கிது. அப்போ தேர்டு இஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு வெலாசிட்டி ஆஃப் த மூவிங் பார்ட்டிக்கல் v. ஓகே அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு இது. அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு f is directly proportional to so sin of the angle between the velocity and magnetic field. அப்போ sin theta. இந்த theta sin of the angle between எதுக்குன்னா வெலாசிட்டிக்கு நான் டயக்ராமில் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டயக்ராம் மென்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த v வெக்டாருக்கும் இந்த b வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் sin of the angle between directly. ஏன்னா தீட்டாவை பொறுத்தும் நமக்கு ஃபோர்ஸு இருக்கும். அடுத்தது ஓகேக்கண்ணா சரி. இப்போ இந்த இந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் ஃபிஃப்த்து பாயிண்ட். ஓகேவா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த காம்பவுண்டுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ அதை சிங்கிள் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் கியூ வி பி ஓகே சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே ஸோ இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகே ரைட். இப்போ இந்த டேர்ம் ஃபார்மில் தான் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ஓகே பிக்யூவி சைன் தீட்டா. இதுதான் இப்படியும் எழுதலாம் கியூவிபின்னு எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டா தட் இஸ் இதுதான் மேக்னிட்யூட் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ். மேக்னிட்யூட் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி இது வெக்டார் ஃபார்ம் எழுதணும்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். பி வெக்டார் கிராஸ் வி வெக்டார் வரக்கூடாது, வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தான் நமக்கு வரணும். ரூல் என்னவோ கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்கவோ அதுதான் நம்ம கரெக்டாக எழுதணும். ஓகே ரைட். இதுதான் வெக்டார் ஃபார்ம். சார் ஏன் சார் நான் வந்து சார்ஜுக்கு நான் டைரக்ஷன் போடல, தட் இஸ் சார்ஜிங் இஸ் என்ன குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ இது வெக்டார் ஃபார்ம். ஓகே ஸோ இதுதான். அப்போ இந்த சைன் எங்கே சார் போச்சு, சைன் தான் கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த சார்ஜ் வந்து ஸோ இது வந்து டைரக்ஷன்ஸ் கிடையாது மேக்னிட்யூட். ஓகே ஸோ இதுதான் நமக்கு எழுதணும். அப்போ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு வந்து பர்பெண்டிகுலராக தான் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே ரைட் கண்ணா. ஸோ இந்த மேக்னிட்யூடு வச்சு தான் நம்ம சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனு சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் என்ன சார் நடக்கும், சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் என்ன சார் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சார்ஜ் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயோ சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுமா, கிடைக்காது. அப்போ எஃப் ஈக்குவல் டு 0. ரெண்டாவது ஓகே ஸோ அப்போ நல்லா பார்த்துங்க, இதுதான் உங்களுக்கு நான் போட்டேன். அப்போ அந்த 3 டைமென்ஷனில் உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து 0 நம்ம பார்த்தாச்சு இந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது. ரெண்டாவது கண்டிஷனு இப்போ இதில் தான் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ஸு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் வந்து
ஒரு பார்ட்டிக்கல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது. அப்போ அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து இப்படி மூவ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுமா? F = 0. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ F = மேக்னிட்யூட் ஃபார்முலா BQV sin θ. அப்போ இந்த சைன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? அப்போ ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிற சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஆங்கிள் பொறுத்து இருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் வெலாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலல். அப்போ பேரலாக இருக்கும்போது அப்போ sin θ = 0 டிகிரி. அப்போ 0 டிகிரியோட வேல்யூ 0. அப்போ டோட்டலாக ஃபோர்ஸோட வேல்யூ 0 ஆயிரும். ஓகே, சரி. மூணாவது ஃபேக்டர் என்னென்னா, இப்போ சப்போஸ் ஆன்டி பேரலாக மூவ் ஆகுது. ஆன்டி பேரலால்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ் ஆகி வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸு, ஓகே, இப்போ இந்த எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. சரி, இது ஒய் டைரக்ஷனில் வச்சுக்கலாம். இதில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ நம்ம நல்லா பார்த்துக்கோ. இப்போ பார்ட்டிக்கல் வந்து இப்படி மூவ் ஆகுது. அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து டவுன்வர்ட்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக மாறுது. அப்போ ஆன்டி பேரலாக மூவ் ஆகுது. ஆன்டி பேரலாக மூவ் ஆகுச்சுன்னா θ = 180 டிகிரி. சைன் 180 டிகிரியோட ஆன்சர் 0. அப்போ ஃபோர்ஸ் = 0. ஓகே, அப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ மூவ் ஆனுச்சுனாலோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலோ 0. அப்போ எப்படி சார் மூவ் ஆகணும் அப்படின்னா, அப்போ நல்லா கவனிச்சிங்க. 4th ஒன் பாயிண்ட். அப்போ இப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ப்ளஸ் Q சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இப்படி மூவ் ஆகுது, ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. என்ன காம்பனண்ட்டில்? அப்போ பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகுது. அப்போ நல்லா பார்த்துங்க. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த வெலாசிட்டிக்கும் θ = எவ்வளோ டிகிரி? சைன் ஆஃப் த ஆங்கிள் 90 டிகிரி. எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. அப்படி 90 டிகிரி இருக்கும்போது அப்போ θ = 90 டிகிரி. அப்போ சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ F = நமக்கு என்ன கிடைக்கும்? FBQன்னு கிடைக்கும். இதுதான் மேக்ஸிமம் லாரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூ. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் லாரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூ. ஸோ இதுதான் கண்ணா நமக்கு வந்து மெயின் ஃபார்முலாவாக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது அடிஷ்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். என்ன ஃபார்முலா முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல? என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா F = Q × E + V × B. இது அடிஷ்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது. அப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்போதும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது. அது வந்து மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். எப்போ என்ன டைரக்ஷனில் மூவ் ஆனிச்சுன்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். இதை வச்சு தான் சம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம்.